அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹோல்சமான கதை சொல்றேன் வாங்க. நாங்க இந்த பழைய வீட்டுல இருக்கும்போது டெய்லியும் இந்த மீன் விற்கிற அண்ணன் வருவான். இந்த அண்ணன் பைக் சவுண்ட் ஏட்டவன எங்க வீட்டுல ஒரு 10க்கும் மேற்பட்ட பூனை வளர்த்தணும். அது எல்லாம் குடுகுடுன்னு ஓடி வரும். எங்க வீட்டுல உள்ள பூனை மட்டும் இல்ல, தெருவுல உள்ள எல்லா பூனையும் இந்த அண்ணன் பைக் சவுண்ட் கேட்டவன ஓடி வரும். அப்படிதான் இன்னைக்கு நான் காலையில சாப்பாடை முடிச்சுட்டு கை கழுவிட்டு இருக்கும் போது இந்த அண்ணன் வந்தான். சரி நம்ம பூச்சை பகை எவனாச்சும் இருக்கானான்னு வெளியே வந்து பார்த்தா ஒரே ஒரு கருப்பை மட்டும் வந்து நிக்கான். நான் அப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன்னால கொஞ்சம் சிக்கன் முள்ளெல்லாம் என் தட்டையில இருந்து சரி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போடுவோன்ட்டு எடுத்துட்டு வந்தேன். வந்து பார்த்தா கருப்பனை காணோம், எங்கேயோ ஓடி போயிட்டான். அட பாவத்தை, இவனை நின்னுக்க தானே சொன்னேன், அதுக்குள்ள எங்க போனான்ட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா பின்னாடி நம்ம டாகி மாமா வந்துட்டான். நான் நிக்கானே நம்ம டாகி மாமா, இவனுக்கு பின்னாடியே ஒரு பெரிய கதை உண்டு. நீங்க நினைக்கலாம் அதான் கருப்பன் போயிட்டானே அந்த முள்ளெல்லாம் டாகி மாமாக்கு போடுன்னு. இவன் இப்பதான் அந்த வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கான் வயிறு முட்டை. அப்படி வயிறு பசிச்சிருந்தா என் கையில இருந்தே அவன் பறச்சு தின்றுப்பான், அந்த மாதிரியானப்பட்ட ஆளு. சரி கருப்பன் வண்டிக்கு இடையில எங்கேயாச்சும் நிக்கானான்னு பார்த்தா வண்டிக்கு இடையில இன்னொரு செவலைய நிக்கான். இவன் எங்கேயோ நல்ல கடியை போட்டுட்டு வந்திருக்கான். கேட்டீங்களா, நான் கொடுக்க வாங்கி கூட சாப்பிடல. சரி ஆள் இப்பதான் நல்ல கடி வாங்கிட்டு வந்திருக்கான் யார்கிட்டயோ. நம்மளை பார்த்து பயப்பட வேற செய்யறான். ஒரு பேப்பர்ல அந்த முள்ளெல்லாம் வச்சு அங்க வச்சுட்டு போயிருவோம், அவன் சாப்பிடுவான்ட்டு கொண்டு வச்சேன். வைக்கும் போது எனக்கே ஒரு டவுட், பூனெல்லாம் நம்ம சாப்பிட்டு வச்ச கடிமுள்ள சாப்பிடுமான்னு. ஏன்னா நான் பெங்களூர்ல முன்னாடி வளர்த்த கருப்பனா இருந்தாலும் சரி, இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்க கலையரசனா இருந்தாலும் சரி, எல்லாம் கேட் ஃபுட்டு தான் சாப்பிடும். இந்த மாதிரி முள்ளெல்லாம் சாப்பிடாது. கேட் ஃபுட்டும் ராமீட்டும் தான். ஆனா நம்ம பயக்க இவனுங்கெல்லாம் அப்படி இல்ல. முறுக்கு சாப்பிடுவானுங்க, சிப்ஸ் சாப்பிடுவானுங்க, முள்ளு சாப்பிடுவானுங்க, பண்டம் எல்லாமே சாப்பிடுவானுங்க. அப்பதான் எங்க பெரியம்மா நெத்திலி மீனை வாங்கிட்டு போச்சு. அதுக்கு மேலேயே எனக்கு ஒரு கண்ணு, அதுல ஒரு மீன் எடுத்து போடலாமான்னு பைய எடுத்துட்டு வந்தா ஆள் எப்படி அதை பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. பயலுக்கு தெரியும் நான் எப்படியும் எடுத்துட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வந்து கொடுத்ததுதான் உண்டு. பைய கையில எடுத்து கொத்தி பறச்சிட்டான் பாருங்க. நிறைய பேர் உங்க வீட்டுல சிக்கன் முள்ளு மீன் முள்ளெல்லாம் சாப்பிட்டா எடுத்து தூர தான் போடுங்க. அதெல்லாம் அப்படி போடாதீங்க. உங்க வீட்டுக்கு வெளியே நாயோ பூனையோ இருந்தா அதை கொண்டு கொடுங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் வேலை தான். நீங்க சாப்பிட்டுட்டு அந்த முள்ளெல்லாம் தூர போடுறதுக்கு பயலா உங்க வீட்டுக்கிட்ட இருக்க பூனைக்கோ நாய்க்கோ கொடுங்க. அதுவும் ஒரு உயிரினம் தான். அதுக்கு பசியாதுன்னா உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. பாராட்டா ஒழுக்கம் முக்கிய மக்களே.